நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். நியூஸ் ஜே நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சார், இப்போது திமுக ஆட்சி ஏற்கனவே அனைத்து மதத்திற்கும் வஞ்சிக்கக்கூடிய ஆட்சியாக தான் திமுக ஆட்சி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களை போன்ற அமைப்பு தலைவர்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்துக்களுக்கு மிகப்பெரிய கொடுமை செய்கிறது திமுக ஆட்சி, மிகப்பெரிய வஞ்சிக்குது திமுக ஆட்சின்னு சொல்கிறீங்க. எந்த வகையில் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் சார்? திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி, கருணாநிதி அவர்கள் 6 முறை முதலமைச்சராக இருந்தார். அப்போ கருணாநிதி வெளிப்படையாக இந்து விரோத கருத்துக்களை பேசுவார். என்ன சொல்லுவார்னா, இந்துக்கள்னா திருடன், ராமர் குடிகாரன், இதெல்லாம் கருணாநிதி உதித்த முத்துக்கள். இந்துக்களை குறித்து அவர் பேசுவார். ஆனால் செயல்ல அப்பப்போ தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு இருக்கு இல்லையா, இந்த திராவிட மாடல் அரசு ஹிந்து விரோதமாக செயல்படுகிறது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே நிறைய சொல்லுவாங்க, இந்த மாதிரி 1 கோடி இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க, நாங்கள் இந்து விரோதிகள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களே சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அறநிலையத்துறை அமைச்சரே போய் கலந்துக்கிறார். இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துட்டு சனாதனத்துக்கு அவங்க எதிர்த்து ஒரு நியாயமான கருத்துக்களை வச்சா பரவாயில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சனாதனம் என்பது எதிர்க்க வேண்டியதல்ல, ஒழிக்க வேண்டியது. கொசு, டெங்கு, மலேரியா. அது மட்டுமல்ல, இவங்களுக்கு தேவைன்னா இந்து சமயத்தினுடைய அந்த நம்பிக்கைகளை பின்பற்றுவாங்க. உங்களுக்கு தெரியும், ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை திரு சபரீசன் அவர்கள் திருச்செந்தூரில் போய் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணார். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் அவருடைய இல்லத்தரசி துர்கா அம்மா அவங்க செய்யாத பூஜைகளில், போகாத கோயில்களில் அவங்கெல்லாம் போய் கோபூஜை பண்ணலாம், ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணலாம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தாங்க, அங்கே புதிதாக தேர் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நடக்குது. அந்த நிகழ்ச்சி சப்தமி திதியில் நடக்குது. ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தேரோட்டம் இந்த முதலமைச்சர் நிகழ்ச்சியின் காரணமாக தடை செய்யப்படுது. இவங்க எந்த நேரத்துக்கு வேணாலும் போகலாம், அப்போ கோயில் திறக்கலாம். சேகர்பாபு கருவறை வரைக்கும் போவார். அவர் அப்படி போகும்போது பக்தர்கள் வரிசையில் நின்றுட்டு இருப்பாங்க. பல விழாக்களில் சேகர்பாபு குடும்பத்தோடு போய் கலந்துக்கிறாரு. பக்தர்கள் கேட்பாங்க, ஏங்க நாங்கள் இவ்வளோ நேரம் வரிசையில் நிற்கிறோம், ஏன் திருப்பதியில் நிற்கிற, அங்கெல்லாம் போய் காத்துக்கிட்டு இருக்கிற? சேகர்பாபு பக்தர்கள்கிட்ட பேசும்போது இப்படி மோசமாக பக்தர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசுவாங்க. இந்து விரோத செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கருணாநிதி வெறும் பேச்சு, ஆனால் இவங்க அப்படி இல்லை. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறது திராவிட மாடல் அரசு தான், அதனால் கோயில்கள் சிறப்பாக செயல்படுவது எங்களோட ஆட்சியில் தானே சொல்கிறாங்களே சார். மிக மிக தவறான ஒரு கருத்து. கும்பாபிஷேகம் 4000 கோயிலுக்கு பண்ணணும், 5000 கோயிலுக்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த கும்பாபிஷேகத்துக்கு அரசு நிதி ஒதுக்கி அரசு கும்பாபிஷேகம் செய்யவில்லை. கும்பாபிஷேகத்தை அறங்காவலர் சபைகள் முடிவு செய்து கும்பாபிஷேகம் நடப்பதல்ல. கும்பாபிஷேகத்துக்கு உபயதாரர்கள் மூலமாகத்தான் கும்பாபிஷேகம் நடக்குது. இவங்க அதில் ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி படத்தையும் போட்டு விளம்பரம் தேடிக்கிறாங்க. கும்பாபிஷேகம் மட்டுமல்ல, எந்த கோயில் விழா நடந்தாலும் அந்த கோயில் விழாவில் சாமி படத்தை விட இன்னும் சில இந்த அவங்க விளம்பரங்கள்லாம் காட்டுறேன் பாருங்கள், அறநிலையத்துறையுடைய விளம்பரம், சாமி படமே இருக்காது, இவங்க படம் பெருசாக இருக்கும். மருதமலை திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக விழா நடத்தினாங்க, திமுக கட்சி மாநாடு மாதிரி நடத்தினாங்க. இப்பவும் அப்படி தான் நடக்குது. இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஹிந்து விரோத செயல்பாட்டாளராக இருக்காங்க. எப்படின்னா, நீதிமன்றம் உத்தரவிட்டுருச்சு. நீதிமன்ற உத்தரவு என்ன? நீதிமன்ற உத்தரவு வந்தால் அதை அமுல்படுத்துறது தான் அரசாங்கத்தினுடைய கடமை. வேணுமுன்னே 144 தடை உத்தரவு போட்டு அங்கே
தீபம் போடுவதை முஸ்லீம்கள் யாரும் எதிர்க்கலை. ஆனால் அதை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றுறதுக்கு திமுகவை சார்ந்த அந்த கூட்டணி கட்சி எம்பி நவாஸ் கனி அங்கே வந்து ஒரு மத ரீதியான பதட்டத்தை உருவாக்கி திமுக கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து அது நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தி இருந்தால். இல்லை சார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த கலெக்டர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல வந்து நாங்கள் இதை 144 போடாமல் இருந்தால் மதக்கலவரம் ஏற்பட்டிருக்குமே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. பொய்யுங்க. அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு நடத்தக்கூடிய மத அடிப்படையிலான வாக்கு வங்கி அரசியல். ஏதோ இஸ்லாமியர்கள்லாம் வந்து அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இவங்க தான் ஏற்படுத்தினாங்க. அங்கே வந்து அங்கே அப்படி சொல்கிறீங்க, பெருமாள் கோயில்பட்டியில் என்ன பிரச்சனை? அங்கே ஏன் நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தலை? இதே தீபம் போடக்கூடிய ஒரு இஷ்யூ. பெருமாள் கோயில்பட்டி ஒரு சின்ன கிராமம், ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமம். பெரியசாமி அவர்கள் இருக்கக்கூடிய கிராமம். அவர் தான் மந்திரி, அவர் தான் அங்கே வந்து எம்எல்ஏ, நீண்ட காலமாக அவர் தான் ஜெயிக்கிறார். அவர் நினச்சிருந்தா ரொம்ப சுலபமாக இந்த பிரச்சனையை அங்கே இவங்க சொல்கிற மாதிரி மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும். ஆனால் இவங்க அதை பெருசுப்படுத்துகிறாங்க. மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துகிறது. நீங்கள் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை ஒரு அயோத்தி இஷ்யூ அளவுக்கு மாற்றினது யார்? திமுக கூட்டணி கட்சிகள் தான் இதை அவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாற்றினாங்க. அரசு எந்திரம் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவதை தடை செய்தது அரசியல் காரணமாக, வாக்கு வங்கி அரசியல் காரணமாக தடை இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் தலை குனிய மாட்டோம். நீங்கள் இன்றைக்கி போய் தலை குனிஞ்சு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரக்கம் நீங்கள் வந்து தாக்கல் செய்கிறீங்க. அங்கே வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை எல்லாம் வந்து நீங்கள் வந்து பலிகடை ஆக்கியிருக்கிறீங்க. கோயில் அந்த செயல் அலுவலரையெல்லாம் நீங்கள் பலிகடை ஆக்கியிருக்கிறீங்க. இது நிச்சயமாக ஒரு இந்து விரோத செயல் தான். இந்துக்களுக்கு கிடைத்த நீதியை, முருக பக்தர்களுக்கு கிடைத்த நீதியை நீங்கள் வந்து தடுத்துருக்கிறீங்க. இதே வந்து கருணாநிதி ஆட்சியில் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்திட்டு போயிருப்பார். இந்த ஸ்டாலின் அரசாங்கம் மாதிரி ஒரு அர்பன் நக்சல் அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ரொம்ப இவங்க சர்ச்சுக்கு போகட்டும், மசூதிக்கு போகட்டும், கோயிலுக்கு போகட்டும், அங்கே போய் இன்னொரு மத நம்பிக்கைகளை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிறது. உதயநிதி வந்து என்ன பேசுகிறாரு? நானும் கிறிஸ்தவர் தான், சங்கிக வயிறு எரியட்டும். இது எல்லாம் மத மோதலை உருவாக்கக்கூடிய பேச்சு. இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், கோயில் போன்ற விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற இடங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வருமானத்திற்காக நாங்கள் திருமண மண்டபங்களை கட்டித்தரோம், அதனால் வணிக வளாகங்களை கட்டித்தரோம். ஸோ இதன் மூலமாக வந்து ஆலயங்களுக்கு வந்து உபரி லாபங்கள் பல நிகழ்வுகள்லாம் கிடைக்கும். இல்லைங்க, கோயில் சொத்தை இவங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கும், தேர்தல் வாக்குறுதி கொளத்தூர் தொகுதியில் நான் ஒரு கல்லூரி கட்டணும், அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் கல்வித்துறை மூலமாகவே நீங்கள் அங்கே கல்லூரி கட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு மயிலாப்பூர் கோயில் பணத்தை எடுத்து இவர் கொடுத்துருக்கிற வாக்குறுதிக்காக இல்லையா, அப்படி ஒன்றும் குளத்தூர் தொகுதியில் பெரிய அளவில் இவங்க மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளலை. ஆனால் கோயில் அந்த பணம் அவங்க கண்ணை உறுத்துது. இப்போ நான் சொன்ன காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தது, தெய்வ திருமேனிகள் விக்கிரகங்கள் செய்யப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்க திருட்டு, இங்கே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லைங்கிறான், அறிக்கை வந்திருக்குது. அப்போ அதுக்காக நன்கொடையாக பெற்ற தங்கம் எங்கே? தங்க திருட்டு நடந்திருக்குது. இந்த கோவிலில் இருக்கிற அந்த காணிக்கையாக வந்த தங்க பொருட்களை எல்லாம் உருக்கி அதை வந்து நாங்கள் வந்து கொண்டு போய் வைப்பு நிதியாக வச்சு, கோயில் சொத்து மேலே எப்பவுமே இவங்களுக்கு ஒரு கண்ணு, கோவில் நகைகள் மேலே இவங்களுக்கு ஒரு கண்ணு, கோவில் சிலைகள் மேலே இவங்களுக்கு ஒரு கண்ணு. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய ஐஜியாக இருந்த ஐயா பொன்மாணிக்கவேல் அவர்கள் ஆதாரங்களோடு இந்த விஷயங்களை எல்லாம் அம்பலப்படுத்துகிறார், எங்கெங்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு. அதனால் அறநிலையத்துறை நிர்வாகம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஊழலில், நிர்வாக சீர்கேட்டில் இருக்கிறது. இப்போ எல்லாம் பெரிய சாதனையாக சொல்கிறீங்க இல்லைங்க, நாங்கள் வந்து பக்தர்களுக்கு வசதி, என்ன வசதி இப்போ இருக்கு? நீங்கள் திருச்செந்தூர் முருகன் திருக்கோயிலில் சிவநாடார் அவர்கள் HCL நிறுவனம் 250 கோடி ரூபாய் செலவில் அதை மேம்படுத்துகிறாங்க. அதுக்கு எவ்வளோ இடையூறு பண்ணுறாங்க தெரியுமா? திருவண்ணாமலை திருக்கோயில், அதே மாதிரி பல திருக்கோயில், இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்
அவங்கெல்லாம் இன்றைக்கி யாத்திரையாக வர்றவங்களே அச்சப்படக்கூடிய அளவுக்கான சூழல். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திருவண்ணாமலைக்கு யாத்திரையாக வரக்கூடிய ஒரு பெண், திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பெண் மானபங்கப்படுத்தப்படுறார் தாயும் மகளும் சேர்த்து காவல்துறையினரால். இந்த திராவிட மாடல் காவல்துறை, திமுகவின் ஏவல் துறை, காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, பக்தர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. 2 நாட்கள் முன்பு மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராங்கன் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார். என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து 2008 காலகட்டத்தில் உப்புளியம்பட்டன் கோயிலில் வந்து அங்கே தேர் இந்த இது துவஜஸ்தம்பத்துக்கு வந்து 4.5 கிலோ தங்கம் கொடுத்துருக்காரு. அது வந்து 2008. இப்போ 23 பார்க்கும்போது தங்கத்தை காணோம். அவர் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து அதை புது துவஜஸ்தம்பம் வச்சிட்டோம் நாங்கள், அதனால் சைஸ் பத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் திரும்பி பார்த்துருக்காரு, செப்பில் அடிச்சிருக்காங்க. அப்போ இவர் கேட்டிருக்காரு, கேள்வியில் கேட்டிருக்காரு, இது மாதிரி அந்த கொடுத்த தங்கம் என்னாச்சு கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கும் போது அவர் என்ன சொல்கிறாங்க, அவங்க இவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு, நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்க, ரெசிப்ட் வச்சுருக்கீங்களா, யார் வந்து உங்களோட பண்ண அந்த ஆசாரி யார், இது மாதிரி கேள்வி இவருக்கு திருப்பி கேட்டிருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு, நான் உங்கள்கிட்ட தங்கத்தை கொடுத்துட்டேன், நீங்கள் தான் அதெல்லாம் பண்ண வேண்டியது, நீ என்ன ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா தங்கம் காணவில்லை என்ற புகார் அவர். உண்மைதான். உபயதாரர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஒரு கோயிலுக்கு தேர் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு கோயிலுக்கு அவங்க திருப்பணிக்கான நன்கொடை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உபயதாரர்கள் வந்துங்க இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளால் துன்புறுத்தப்படுறாங்க. ஒரு யானை வாங்கி கொடுக்கணும் ஒரு கோயிலுக்கு, அதுக்கு ஒரு உபயதாரர், அவர் அதுக்கு பண்ணக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது பாருங்கள், ஃபார்மாலிட்டிஸ்ன்னு பேர். அப்படிலாம் இருந்தால் தான் அந்த உபயதாரர் அந்த கோயிலுக்கு யானை வாங்கி கொடுக்க முடியும். எல்லா மட்டத்திலும் அறநிலையத்துறை ஊழல் மலிந்ததாக இருக்கிறது. அறநிலையத்துறை அந்த அதிகாரிகள், ஏன்னா இவங்களே கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகக்கூடாதுன்னு வசனம் எழுதிட்டு இன்றைக்கி கோயில் திமுக காரர்களின் கூடாரமாக இருக்கிறது. இவங்க வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அறங்காவலர்கள் நியமனம் அப்படிங்கிறத ஏறத்தாழ 38,000 திருக்கோயில்கள் இருக்குது. எல்லா கோயில்களுக்கும் அறங்காவலர் நிர்ணயம் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க அறங்காவலர் நியமனமே பண்ணலை. அங்கங்கே இவங்களுக்கு யார் அதிகமாக நன்கொடை கொடுக்குறாங்களோ, புரியுதுங்களா, அந்த மாதிரி ஆட்களை அந்த பொறுப்பில் நியமிச்சுட்டு இவங்க வந்து அந்த கோயில்களை அதிகாரிகளை வச்சு தான் இன்றைக்கி வந்து அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுவே சட்டவிரோதம். பல நீதிமன்றங்களில் இது சம்பந்தமான வழக்குகள் இருக்கிறது, கோயில் தொடர்பான வழக்குகள். இப்போ நாங்கள் வந்து இத்தனை கோடி ரூபாய் சொத்தை மீட்டுட்டோம், மிக தவறானது. அந்த ஒப்பந்தம் முடிஞ்சுது, 90 வருஷம் ஒப்பந்தம் முடிஞ்சுது, அவங்களே கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. இவர் என்னங்கிறாரு, அதை மீட்டுட்டோங்கிறது. பல இடங்களில் கோயில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலங்களை நீதிமன்ற உத்தரவுப்படி, நீதிமன்றமே உத்தரவு போட்டுச்சு, இது கோயில் நிலம், சாமிக்கு சொந்தமான நிலம், போய் மீளுங்கன்னா அறநிலையத்துறை அதிகாரிகள் அதில் ஆர்வம் காட்டல. ஏன்னா ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாமே இந்த திமுக சம்மந்தப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க. கோயில் குளங்கள் ஆக்கிரமிப்பு, கோயில் அந்த வளாகங்கள் ஆக்கிரமிப்பு, இப்படி ஒவ்வொரு கோயிலாக பேசலாம். அப்படி எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த நிலைமை மாறணும். அவர் சேகர் பாபு, இப்போ கன்னியாகுமரி மாவட்டங்களில் கோவில் அந்த காலத்துலலாம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது, அது இப்போல்லாம் அறநிலையத்துறை பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே நடக்க வேண்டிய அந்த முறைகள் எல்லாமே அவர் தலையிடுறாரு. அங்கே அந்த ஊர் மந்திரி அவர் தலையிட்டு, மனோ தங்கராஜ் அவர் தலையிட்டு பல்வேறு பிரச்சனை. அவங்களுக்கெல்லாம் இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒரு திருநீர் கூட வைக்காமல் வந்து கோயிலில் வடம் பிடிக்கிறேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல். அது நீங்கள் சொன்ன மாதிரி சேகர்பாபு அவர்கள் வந்து பக்தர்கள்ட்ட வந்து கடுமையாக நடந்துக்கிறாருங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, வரிசையில் நின்று 2 மணி நேரம் 3 மணி நேரம், இப்போல்லாம் திருச்செந்தூரில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுதுங்க. இப்போ திருப்பதி மாதிரி ஒரு ரூமில் வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான இதுவும் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க, எல்லாம் இருக்குது. இங்கே எல்லாம் நீங்கள் வந்து மூச்சு திணறி இறந்து போனவங்க உண்டு, 2-3 மரணங்கள் நடந்திருக்குது. இதெல்லாம் சேகர்பாபுவுக்கு இது சம்மந்தமாக அக்கறை இல்லை. நான் வந்து இந்த விஐபி தரிசன முறையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு உடனே சேகர்பாபு முதல்ல அர்ஜுன் சம்பத் வந்து விஐபியாக வந்து தரிசனம் பண்ணாமல் இருக்கட்டுனார். நானோ இந்து மக்கள் கட்சியோ அல்லது இந்து தலைவர்களோ நாங்கள் யாரும் விஐபிக்கள் கிடையாது. நாங்கள் விஐபி தரிசனத்தை விரும்பவும் இல்லை. நீங்கள் உடனடியாக கட்டண தரிசனத்தையும் விஐபி தரிசனத்தையும் நீங்கள் வந்து உடனடியாக நிறுத்துங்க. இது எங்களுடைய
நீண்டகால கோரிக்கை. நாங்கள் சாதாரண பக்தர்களோட பக்தராக வந்து தரிசனம் பண்ண தான் விரும்புகிறேன். இவர் நாங்கள் ஏதாவது சொன்னால் தமிழிசை மாவட்ட போய் இந்த வைகுண்ட ஏகாதசியப்போ ஆர்கியூ பண்ணுறாரு. அதே மாதிரி தான் எங்கிட்ட வம்புக்கு வர்றாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து விஐபி தரிசனம் போயிடுறீங்க. இல்லை, கன்னியாகுமரியில் கூட அந்த வடம் பிடிக்கும் போதும் கூட அங்கே இருக்கிற பக்தர்கள்கிட்ட வந்து சண்டை போட்டு விவாதம் பண்ணுறது. இது வந்துங்க அவர் சில நேரத்தில் அவர் பேசுகிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறார். அதனால் அவருடைய அணுகுமுறை சரியானதல்ல. அவர் தான் என்னமோ ரொம்ப திமுக குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கிறத காட்டுற மாதிரி அவர் வந்து அங்கே நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி பண்ணுறாரு. ஆனால் பக்தர்கள்கிட்ட அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தி தான் இருக்குது. அதனால் இந்த இது மாறணும். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.